Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி நாகை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் சாதி மத பேதங்களை கடந்து பல்வேறு சமூக மக்களும் சங்கமிக்கின்றனர். நாகையிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் வங்க கடலோரத்தில் மொழி, இனம், மதங்களை கடந்து பல்வேறு தரப்பு மக்கள் சந்திக்கும் இடமாக இருக்கிறது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தேவாலயம். 400 ஆண்டுகளுக்கு முன்பு போர்த்துகீசிய மாலுமிகளால் 24 அடி நீளம் 12 அடி அகலத்தில் உருவாக்கப்பட்ட தேவாலயம் கிழக்கு திசை நோக்கி புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது. தேவாலயத்தின் உட்புறம் பழைய புதிய ஆகமத்தின் நிகழ்ச்சிகளை விளக்கும் பீங்கான் ஓடுகள் பதிக்கப்பட்ட திருப்பிடத்தின் மேல் நடுநாயகமாக ஆரோக்கிய மாதா தனது மகன் குழந்தை இயேசுவுடன் வீற்றிருக்கிறார். அந்த அருள் தரும் ஆண்டுதான் இந்த ஆண்டு, யூபிலி ஆண்டு. எனவே இந்த ஆண்டினுடைய இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒரு மாபெரும் பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது கிறிஸ்தவர்களுக்கு. அதனால் புதிய தலைமை தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அன்னையினுடைய இந்த திருத்தலமானது கடந்த ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இன்று வரை விழாக்கோலம் போன்றிருக்கிறது. தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்து புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றனர். கடவுளை தரிசித்து போகிறோம். நான் மட்டுமில்லை, இன்று இருக்கிற கோடான கோடி மக்களும் இந்த திருத்தலத்திற்கு வந்து கடவுளை பிரார்த்தித்து வழிபட்டு சென்று விட வருகிறார்கள். அந்த ஒரு அற்புதமான இந்த வேளாங்கண்ணி ஒரு மாதா கோவில் ஒரு புனிதமான இருக்கிறதுனால எல்லாரும் வந்து சென்று கொண்டு போகிறோம். தேவாலயத்தின் வலதுபுறம் தியான மண்டபம், பின்புறம் சிலுவை பாதையுடன் சென்று பால்காரச் சிறுவனுக்கு மாதா காட்சியளித்த குளக்கரையில் சிற்றாலயம், வடக்கே மோர்க்கார சிறுவனுக்கு மாதா காட்சியளித்த நடுத்திட்டு என்ற இடத்தில் சிற்றாலயம். தேவாலயத்தை சுற்றி 4 பக்கமும் வீதிகளும் தங்கும் விடுதிகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகியவை உள்ளன. அதேபோல தேவாலயத்தின் கொடி மரத்திலும் திருமணம் நடைபெற வேண்டிக் கொண்டு மஞ்சள் கயிறுகளை கட்டிச் செல்லும் பக்தர்கள் திருமணம் நடைபெற்றதும் மஞ்சள் கயிற்றுடன் மஞ்சளையும் சேர்த்து நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலேயே நள்ளிரவு திருப்பலி நடைபெற்றது. அப்போது பாலன் இயேசுவின் பிறப்பு குறித்து தத்ரூபமாக விளக்கப்பட்டது. இயேசு பாலனாக பிறந்தார் என்று மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துச் செய்தியை பரிமாறிக்கொண்டனர். புதிய தலைமுறைக்காக நாகை செய்தியாளர் விஷ்ணுவர்தன். Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables.